பட்ஜெட்டா சும்மா டக்கரா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கொண்டு வந்திருக்கும். சம்மர்ல கூட ஜில்லுன்னு இருக்கும். ரூம்ஸ் எல்லாம் ரொம்பவே லக்ஸரியா இருக்கும். ஏலக்காய் தோட்டத்துக்கு நடுவுல ஒரு தரமான ஸ்டே. இந்த ஸ்டேவோட பேக் சைட்லயும் லேக் தான் இருக்கும், ஃப்ரண்ட்லயும் லேக் தான் இருக்கும். டேபர்நாக்கல் அப்படின்றது தான் இந்த ஃபார்ம் ஹவுஸோட பேர். இங்கேயே நீங்க போட்டிங்கும் பண்ணலாம், மீனும் பிடிக்கலாம், பிடிச்ச மீனை சாப்பிடவும் செய்யலாம். இங்கேயே நேச்சர் பாத்து, நேச்சர் வாக்கு, டிஜே மியூசிக்னு பல ஐட்டங்கள் இருக்கு. நம்ம ஃபார்முக்குள்ளேயே நீங்க நைட் ட்ரெக்கிங்கும் போலாம், அது மட்டும் இல்ல ஜீப் சஃபாரியும் பண்ணலாம். இங்க இருந்து 2 கிலோமீட்டர் நம்ம மேல போனோம்னா அங்கேயும் ஒரு தரமான ஸ்டே இருக்கு. வெறும் 2600 ரூபாயில இருந்து இங்க ரூம்ஸோட பிரைஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும். நல்ல காட்டுக்குள்ள பறவைங்களோட சத்தம் மட்டும் தான் என் காதுல கேட்கணும் அப்படின்னா இந்த ஸ்டே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கும்ளியில இப்படி ஒரு காட்டேஜா அப்படின்னு நம்மள ஆச்சரியப்படுத்தும். இங்கேயே ஏலக்காய் எப்படி விளையுது, அதை எப்படி செய்யறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கேயே ஒரு வியூ பாயிண்டும் இருக்கு பாக்குறதுக்கு. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன நாங்க செலவு பண்ணி வைக்கிறோம், என்னென்னலாம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு டீடைலா பார்க்கலாம். மதுரையில இருந்து நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி நேரம் குமுளியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். குமுளி ரோடு ரொம்பவே நீட்டா இருக்குங்க. போற வழியில டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க போயிட்டே இருக்கோம். டீக்கு ஒரு 18 ரூபாயும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 50 ரூபாயும் தான் செலவு பண்ணிருக்கோம். குமுளி ரெசார்ட்டுக்கு போற வழியிலேயே MSR கிரேப் கார்டன் ஒரு இடம் இருக்குங்க. கம்பம் தாண்டினதும் இந்த இடம் வரும். ரொம்பவே அழகான இடம். இங்க நீங்க கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்க திராட்சை பழங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இங்கேயே உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா எடை போட்டு நீங்க வாங்கிக்கலாம். இது மாதிரி போற இடங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டு போயிடணும். இங்கேயே கிரேப் ஜூஸும் போட்டு தருவாங்க. வெறும் 40 ரூபாயில தரமான ஒரு ஜூஸ் நீங்க குடிக்கலாம், அதுவும் ஃப்ரெஷ்ஷா குடிக்கலாம். இப்ப நம்ம மறுபடியும் குமுளியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். குமுளிக்கு ஒரு சின்ன ஹில்ஸ் தாங்க. அப்படியே நீங்க ஏறி போனீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான் நீங்க ஹில்ஸ்ல ஏறுற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம குமுளியோட செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த செக் போஸ்ட் தாண்டனே பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே கேரளா தான். குமுளி செக் போஸ்ட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா 65வது மைல் அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ரோடு பிரியும், லெஃப்ட்ல. டேபர்நாக்கல் ரெசார்ட்டுக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். ஒரு 2-3 கிலோமீட்டர் நம்ம மலை மேல ஏறி தாங்க போகணும். நல்ல ஏத்தமா இருக்கும். கீழே குமுளி உங்களுக்கு வந்து வெயிலா இருந்தாலும் பட் இந்த இடத்துல ரொம்ப கூலிங்கா இருக்கும். இதுதான் டேபர்நாக்கலோட பங்களாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இந்த பங்களாவை தான் நீங்க பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கார்டன் இருக்கும். இந்த பங்களாலையும் குரூப்பா நீங்க வந்தீங்கன்னா உங்க தங்குறதுக்கு இடம் இருக்கு. அது மட்டும் இல்ல மீட்டிங் ஹால்லாம் இருக்கு, ரிசப்ஷனும் இங்க தான் இருக்கு. வீடியோவோட லாஸ்ட்ல நான் இந்த பங்களாக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த டேபர்நாக்கல் பங்களா முன்னாடியே ஒரு பெரிய லேக் இருக்கு. இந்த லேக்ல போட்டிங்லாம் இருக்கு, அதுவும் நம்ம பண்ண போறோம். வெயிட் பண்ணி பாருங்க, தரமா இருக்கும். இந்த லேக்குக்கு பின்னாடி தான் நம்ம ரூம் இருக்கு. நம்ம ஸ்டே பண்ண போற ரூம் வேற, இந்த பங்களால இல்ல. சோ அந்த ரூம் இப்ப நம்ம உங்களுக்கு கூட்டு போய் காமிக்கிறேன். நீங்க பங்களால இருந்து நடந்தே போயிடலாம். இது ஒரு ஃபார்ம் ஸ்டேன்னே சொல்லலாம். சுத்திலுமே பசுமையான ஒரு ஏலக்காய் தோட்டங்க. அதுக்கு உள்ளதான் இந்த காட்டேஜ் இருக்கு. பார்க்கவே வேற லெவல்ல இருக்கும். இந்த இடம் ரொம்பவே பசுமையா பெரிய பெரிய மரங்களோட இருக்கு. இங்கதான் நம்ம தங்க போறோம். கேரளா ரூஃபோட தரமா இருக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். வெளியே மட்டும் இல்ல, உள்ளேயும் நல்லா இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம தங்கி இருக்கிற காட்டேஜுங்க. நம்ம காட்டேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லேக் இருக்குங்க. ஒரு குட்டி லேக்குங்க. அப்படியே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஒரு அழகான காட்டேஜ். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேக். ஃப்ரண்ட்ல மட்டும் இல்ல, அந்த பக்கம் பேக்லயும் ஒரு லேக் இருக்கு. நம்ம பால்கனில இருந்து பார்த்து தெரியும். ஒரு சூப்பரான வியூவோட இந்த ரெசார்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு உள்ள போய் காமிக்கிறேன். நல்ல ஹால், நல்லா பெருசுங்க. 2 பெட்டோட இருக்கு, சோஃபா இருக்கு. வெளியே பால்கனி வியூவும் இங்க இருந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இந்த காட்டை அப்படியே பாக்குற மாதிரியே ஒரு ஏலக்காய் காட்டுக்குள்ளதான் இந்த ஹவுஸே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பாத்ரூம் ரொம்பவே சூப்பரா இருக்கு, லக்ஸரியா இருக்கு. இந்த பாத்ரூம்ல நீங்க படுத்துக்கிட்டே குளிக்கலாம், அந்த அளவு வசதி. அது மட்டும் இல்ல, இந்த ஹால்ல பெரிய மிரர் மாட்டிருக்காங்க. பெட்ஷீட் எல்லாமே ரொம்ப கிளீனா இருக்கு. இதுலயுமே டஸ்ட் எதுவும் இல்ல. டிவி இருக்கு, சோஃபா இருக்கு. சோ நீங்க ஃபேமிலியா வந்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, வெளியில அந்த பால்கனி இருக்கு. அந்த பால்கனில இருந்து நீங்க பார்க்கும்போது, தூரமா பார்க்கும்போது ஒரு லேக்கோட வியூ தெரியும். அதுக்கப்புறமா பெரிய பெரிய மரங்கள், காடு, ஏலக்காய், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இங்கேயே நம்ம ஒரு கப் ஆஃப் டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த லொகேஷனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். முக்கியமா இங்க சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம இருக்கிற இடத்துக்கே சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுவும் சாப்பாடு ரொம்ப நீட்டா வேற இருக்கும். மத்தியானம் லஞ்ச் நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த லஞ்ச் வந்து எப்படிலாம் இருக்குன்னு பாருங்களேன். பெரிய ஒரு கேரியர்ல கொடுத்து விட்டுறாங்க. அந்த கூட்டு பொரியல், குழம்பு எல்லாம். நாங்க வந்து மீன் சாப்பாடும் அப்புறமா சிக்கன் சாப்பாடும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த கூட்டு பொரியலோட முழு சைஸ்ல 2 மீன் வேற போட்டிருந்தாங்க. சாப்பாடு உண்மையிலேயே ஒருத்துங்க. சமைக்கிற குக்கை பார்த்து சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் போயிட்டு. அந்த அளவுக்கு சாப்பாடு தரம். நம்மளோட ரூமுக்கு முன்னாடி இருக்கிற லேக் இதாங்க. இங்க ஒரே பறவைகளோட சத்தமா இருக்கும். எப்பவுமே இது இருக்கும். இந்த கொடைக்கானல், ஊட்டிலாம் போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி சுத்தி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டேஜ் எடுத்துட்டு இங்க இருக்கிற இடங்களை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சுத்தி 100 ஏக்கர் இருக்கு. இந்த 100 ஏக்கர்ல நீங்க எங்கனாலும் போய் சுத்தி பார்த்துக்கலாம். ரொம்பவே சேஃபா இருக்கும். இப்ப நம்ம போட்டிங்காக போயிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு சின்னதா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு இப்ப நம்ம போட்டிங்காக போயிட்டு இருக்கோம். போற வழியில இந்த மாதிரி ஃபிளவர்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு, பார்த்துட்டே போனோம். இந்த ப்ராப்பர்ட்டிலேயே போட்டிங்லாம் இருக்குங்க. அப்படியே இந்த லேக்ல போட் பண்ணிட்டு தரமா இருக்கும். நீங்க ஜாலியா ஃபன் பண்ணலாம்.
இந்த ஃபார்ம் ஸ்டே மலை உச்சியில இருக்கிறதுனால வெதர் வந்து மாறிட்டே இருக்கும். திடீர்னு மேகம் மூட்டமா இருக்கும். அப்புறம் மழையா இருக்கும். அப்புறம் வெயிலா இருக்கும். ஸோ இப்படி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்போ நம்ம போட்டிங் போக போறோம். ஆக்சுவலா தண்ணி நிறைய இருந்தது அப்படின்னா பெடல் போட்டிங் போடலாம். பட் தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இந்த படகுல வந்து நமக்கு போட்டிங் கூட்டு போறாங்க. ஜூலைல இருந்து ஜனவரி வரைக்கும் தண்ணி நிறைய இருக்கும்போது பெடல் போட்டை உள்ள இறக்கிடுவாங்க. அந்த பெடல் போட்ல 4 பேர் ஃபேமிலியா போலாம். பட் இதுல வந்து 1 இல்ல 2 பேர் தான் போக முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல நீங்க ஃபிஷிங்கும் பண்ணலாம். போட்ல போயிட்டு ஃபிஷிங் பண்ணலாம். இல்ல கரையில இருந்து ஃபிஷிங் பண்ணலாம். பண்ணிட்டு அந்த மீனை நீங்க பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சமைச்சும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இங்கேயே வலையெல்லாம் உள்ள கட்டியிருப்பாங்க. அதுல இருந்து மீன்லாம் கிடைக்கும். அதையும் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. நீங்க ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு நிறைய டிராஃபிக்ல நின்று அங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான லொகேஷனை நீங்க சூஸ் பண்ணலாம். இது வந்து குமிழில தான் இருக்கு. கிட்டத்தட்ட இங்க நிறைய லேக் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ரூம் கிட்டயே நீங்க லேக்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான பிளேஸ்க்கு நீங்க வந்து ஸ்டே பண்ணுங்க. தரமா இருக்கும். இப்போ நாங்கள் போட்டிங்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். இந்த கிளைமேட்டே அப்படியே டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. மிஸ்டோட ஆயிடுச்சு. இங்கேயே மிளகெல்லாம் பறிச்சு காய வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்ட போய் நான் அள்ளி எடுத்து பார்த்தேன். இதுதான் பார்த்துக்குங்க மிளகு. இது காஞ்சி வரதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. டீ போட்டு கொடுத்தாங்க. டீ வந்து செம்மையா இருக்குங்க. இங்கே மதியம் சாப்பாடும் தரமா இருந்துச்சு. இப்போ சாயந்தரம் டீயும் சூப்பராக இருக்கு. ஸோ எங்கள் சாப்பாடுலாம் வேற லெவலில் இருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிடுங்க. இந்த ரெசார்ட்ல ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா விறகடுப்புல சமைக்கிறாங்க. அதனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்றதும் இங்க ஒர்த்தா இருக்கும். நைட்டு சாப்பாடும் எங்களுக்கு வந்து காட்டேஜ்லயே கொடுத்துட்டாங்க. புரோட்டாவும் சிக்கன் கறியும் தான் நாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். செட்டிநாடு சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் நார்மலா சிக்கன் கிரேவி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 சிக்கன் கிரேவியும் 15 புரோட்டாவும் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டுட்டு நல்ல பாட்டெல்லாம் போட்டு ஒரு ஆட்டம் போட்டோம். இங்கேயே வந்து டிஜே மியூசிக்கோட அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இங்க கிடைக்கும். நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறமா தூங்க போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு வாக் பண்ணி போனோங்க. நைட்டு ரொம்பவே த்ரில்லிங்கா நல்லா இருந்துச்சு. நைட்டு தூங்கி முடிச்சுட்டு காலையில பார்க்கும்போது இந்த இடமே ரொம்ப மிஸ்டோட இருந்துச்சு. குருவிங்களோட சத்தம்லாம் ஜாஸ்தியா இருந்தது. இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்டே பண்ணாலும் ஒர்த்தா இருக்கணும் அப்படின்னா நீங்க இங்க தாங்க ஸ்டே பண்ணணும். இப்போ நமக்கு காலையில சாப்பாடு நம்ம ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பாடு வந்துருச்சு. காலையில இட்லியும் பூரியும் கொடுத்திருந்தாங்க. இந்த சட்னி சாம்பார்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இங்கேயே இந்த மாதிரி நிறைய காட்டேஜ் இருக்கு. அதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஏலக்காய் தோட்டத்தெல்லாம் பார்க்க போறோம். ஏலக்காய் செடியெல்லாம் ரொம்ப கிளீன் பண்றாங்க. ஏலக்காய் வந்து வேர்கிட்ட தான் வைக்கும். மரம் மாதிரி மேல எல்லாம் முளைக்காது. ஒரு காய பறிச்சு ஏலக்காவா எப்படி மாறுதுன்னு இங்க பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மவுண்டன் வியூ இருக்கு. நீங்க இங்க வந்தா இந்த மாதிரி ஒரு அழகான வியூவையும் நீங்க பார்க்கலாம். நம்ம காட்டேஜ்ல இருந்து கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்க வந்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்புறமா ஒரு கார் பிடிச்சிட்டு மேல ஒரு 2 காட்டேஜ் இருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ்லயே சொந்தமா ஜீப் வச்சிருக்காங்க. நீங்க வந்து மேல மலைக்கு மேல ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி 2 காட்டேஜ் இருக்கு. அங்க நீங்க புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை அந்த ஜீப்லயே மேல கூட்டிட்டு போயிடுவாங்க. இன்னும் மலை மேல ஹைட்டா ஏறி போனோம் அந்த காட்டேஜுக்கு. இப்போ இந்த காட்டேஜோட ஃப்ரண்ட் வியூ தான் இது. முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டேஜ் இப்படிதான் இருக்கும். வெயில் இருந்தாலும் நல்ல கூலிங்கா இருக்கு. நீங்க இந்த காட்டேஜ்லயும் ஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டே பண்ணதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேல வந்தீங்கன்னா இந்த காட்டேஜ் இருக்கும். ரொம்ப நல்ல லொகேஷனோட இருக்கும். ஆப்போசிட்ல இதுவும் ஏலக்காய் வியூ, அந்த பக்கம் மவுண்டன் வியூலாம் தெரியும். ஸோ இங்காலும் நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். 30 பேர் வந்தாலும் இங்கே நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த அளவு பெரிய ரூம்ஸ் இருக்கு இங்க. அது மட்டும் இல்ல, இங்கே கிச்சன் இருக்கு. மசாஜ்லாம் பண்றதுக்கு இடமும் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் பாடி மசாஜ் வேணும்னா இங்கேயே நீங்க பண்ணிக்கலாம். இந்த காட்டேஜ் சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஏலக்காய் செடிகள் தாங்க. ஏலக்காய் செடிக்கு அந்த பக்கமா நல்ல வியூ பாயிண்ட் தெரியும். நிறைய பேர் வந்தீங்கன்னா பெரிய டைனிங் ஹாலா தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பெரிய ஹால் வசதியும் இங்க இருக்கு. அவுட்டர் ஏரியா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல வியூவோட தான் இருக்கும். இந்த ஏலக்காய் செடிக்கு அந்த பக்கமா நல்ல வியூ தெரியும் உங்களுக்கு. உங்களை சுத்தி எந்த ஒரு பில்டிங்குமே இருக்காது. ஐடி கம்பெனிஸ்ல இருந்துலாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போவீங்க. உங்களுக்கு இந்த இடம் பக்காவா இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு காட்டேஜை பாக்குறதுக்காக போறோம். இதுவுமே ஒரு நல்ல லேக்க பார்த்த மாதிரி ஒரு அழகான வியூல தாங்க இருக்கும். உள்ள போய் நான் காட்டுறேன். இந்த ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும். பெட்ஷீட் எல்லாமே நீட்டா இருக்கும். எந்த இடத்துல நீங்க டஸ்ட் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட இந்த 100 ஏக்கர் எஸ்டேட்டுக்குள்ளேயே நல்ல டென்சிட்டியான இடத்துல தான் இந்த ஸ்டே இருக்கு. இந்த ரூமும் நீங்க ஃபேமிலியா தங்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இடம் பாருங்களேன், நல்லா விலாசமா இருக்கு. நீங்க உங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இங்க வந்து ஃபன் பண்ணலாம். இந்த காட்டேஜ்ல இருந்து இந்த வியூ பாக்குற மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. ஒரு சைலண்டான இடத்துல நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கதான் வரணும்.
கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி இடத்துல நீங்க ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைதி அப்படின்றது கண்டிப்பா இருக்க போறது இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஸ்டே பண்ணும்போது நமக்கு அமைதின்னு ஒண்ணு நிறைய இருக்கும். பறவைங்களோட ரிங்கார சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க இந்த காட்டேஜுக்கெல்லாம் ஜீப்ல போகும்போதும் வரும்போதும் அதுவே ஒரு ஜீப் ரைடு மாதிரி இருக்கும். நல்ல வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம், ஏலக்காய் தோட்டத்தை பார்க்கலாம். நீங்க சம்மர் டயத்துல புக் பண்ணா கூட இந்த இடத்துல நீங்க குளுமையை அனுபவிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி அந்த பங்களாக்கு தான் போறோம். இப்போ நம்ம பங்களால இருக்க ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இதுதான் பங்களால உள்ள ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன். இதுக்கப்புறமா உள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு ரூம்ஸா நம்ம வந்து பார்வையிடலாம். இங்கேயும் நீங்க குரூப் ஸ்டே பண்ற அளவுக்கு ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல பெரிய பெரிய மீட்டிங் ஹால்லாம் கூட இருக்கு. ஸோ பல்கா புக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஸ்டேவும் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். பங்களாக்குள்ள இருக்க இந்த ரூமுக்கும் பாத்தீங்கன்னா பெருசா ஸ்பேஸ் இருக்கும். நல்லா 2 பெட் போட்டிருக்காங்க, சோஃபா இருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலியா நீங்க வந்து தங்குறதுக்கு இந்த இடம் சூட்டபிளா இருக்கும். பாத்ரூம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டா இருக்கும். ஸோ இங்க நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. வாழ்ந்தா ஒரு நாளாவது இப்படிப்பட்ட இடத்துல வாழணும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.